மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தலோட முடிவு வெளியாகி 10 நாட்களை கடந்துச்சு. ஆனால் இன்னும் அந்த மாநிலத்தினுடைய புதிய முதலமைச்சர் யார் அப்படின்ற கேள்விக்கு தெளிவான விடை கிடைக்கல. மொத்தமாக 288 தொகுதியில் 230 தொகுதிகள் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. பாஜக மட்டுமே தனிச்சு 132 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. இப்படிப்பட்ட இம்மாலய வெற்றிக்கு பிறகும் முதலமைச்சர் சஸ்பென்ஸ் அங்கே நீடிச்சிட்டே வருதுங்க. 132 தொகுதிகளை பெற்றுள்ள பாஜகவுக்கு இன்னும் 13 உறுப்பினர்களுடைய ஆதரவு மட்டுமே தேவை. அதனால் முதலமைச்சர் பதவியை பாஜக விட்டு கொடுக்கும் நிலையில் இல்லை. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக சிவசேனா கட்சி தலைவர் ஏக்நாத் சிண்டே முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நான் முதலமைச்சர் ரேஸ்லேயே இல்லை அப்படின்ற மாதிரி தெளிவுபடுத்தியிருக்காரு. இத்தகைய அரசியல் மாற்றங்களை அடுத்து தேவேந்திர பட்னாவிஸ் தான் பாஜக சார்பில் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரி கூறப்படுதுங்க. இருந்தும் இதனை முறையாக அறிவிக்கும் மாதிரி நாளை பாஜக எம்எல்ஏக்களுடைய ஆலோசனை கூட்டம் நடக்க போது அதற்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், குஜராத் மாநில முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவங்கெல்லாம் மேற்பார்வையாளர்களாக பாஜக தலைமை சார்பாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. நாளைக்கு நடைபெறும் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் புதிய முதலமைச்சர் தேர்வு செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அப்படின்னும் அமைச்சரவை குறித்தும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏக்நாத் சிண்டேவுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கலாம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஆனால் அதற்கு அவர் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. இதனால் அவரை அடுத்து அவரது மகன் ஸ்ரீகாந்த் சிண்டேவுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கணும் அப்படின்னு பேசினாங்க. ஆனால் ஸ்ரீகாந்த் சிண்டேவும் மறுத்துட்டாரு. தான் துணை முதலமைச்சர் ரேஸில் இல்லை, எனக்கு அமைச்சர் பதவியும் எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி தெளிவுபடுத்தியிருக்காங்க. இப்போ ஏக்நாத் சிண்டேவோட உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி தானேவில் இருக்கிற பூர்வீக கிராமத்தில் இருக்காருன்னு அவரை நேற்று பாஜக மூத்த தலைவர் கிரிஷ் மகாஜன் சந்தித்து பேசியிருக்காரு. அதாவது நாளை டிசம்பர் 4ஆம் தேதி மகாராஷ்டிராவில் புதிய முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் அறிவிக்கப்படுவார்னும், டிசம்பர் 5ஆம் தேதி அதற்கான பதவியேற்பு நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க.